இது வரவேற்கிறேன், தம்பியை வாழ்த்துறேன். படிச்சுட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள், அவ்வளோதான். அது இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, தம்பி வந்து இப்போ பேசுகிறதுல நிறைய முதிர்ச்சியாக இருக்குது, நிதானமாக இருக்குன்னு. அது மாதிரி இங்கே இருக்கிற கொஞ்சம் பேரை படிக்க அனுப்பி, அவர் எங்கே படித்தாரோ அங்கே அனுப்பிவிட்டா கொஞ்சம் என்னப்பா அனுப்பிவிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அவர் தேடல் அவசியம். ஒரு புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வோம், கற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறத வந்து அது குறை சொல்ல முடியாது. அவர் கற்றுட்டு வந்ததுல மகிழ்ச்சி தான். இந்த வீடியோல சீமான் யாரை பாராட்டுறாரு? அண்ணாமலையை பாராட்டுறாரு. லண்டன் போயிட்டு அவர் தமிழ்நாடு திரும்பினதுக்கு அப்புறம் அவருடைய கருத்துக்கள் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருக்கான். அதனால வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு சீமான். சமீப காலமா நீங்க பாத்தீங்கன்னா சீமானுடைய நடவடிக்கைகள் வந்து சந்தேகத்திற்குரிய ஒரு விதமா இருக்கு. அதாவது RSS ஏஜென்ட் ரவீந்திரன் துரைசாமி மூலமாக ரஜினிகாந்தை இவர் சந்திக்க போறாரு. இது மிகப்பெரிய தவறு. அதாவது ரஜினிகாந்தை வந்து இவர் சந்திக்கிறதுனா யார் வேணாலும் கூப்பிட்டு போகலாம். RSS ஏஜென்ட் ரவீந்திரன் துரைசாமியை கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டுச்சு? சரி, சந்திச்சுட்டு வந்தா பரவாயில்ல. சந்தித்து வந்ததுக்கு பிறகு என்ன சொல்றாரு? சங்கினா என்ன? சக நண்பன். சங்கி என்றாலே நண்பன், இதுல என்ன இருக்கு, தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது பாஜக காரங்கனாலேயே செய்ய முடியாத ஒரு விஷயத்த சீமான் வந்து செஞ்சு முடிச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சங்கி அப்படிங்கிற வார்த்தைனா மதவெறி பேசக்கூடியவர்கள், மதவெறி பேசி இரண்டு சமூகத்தை பிரிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற கருத்து தான் எல்லார் மனசுல இருந்துச்சு. அதுதான் பாஜக காரர்கள் முறியடிக்கிறதுக்கு எவ்வளவோ பேசி பார்த்தாங்க, அதெல்லாம் நடக்கல. ஆனா சீமான் வந்து சங்கினா சக நண்பன் தான் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு சில பேருடைய அணுகுமுறையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்ப பாஜக காரர்கள் செய்ய முடியாததை கூட சங்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, நண்பன் அப்படிங்கிறத சீமான் வந்து செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. மீண்டும் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சங்கினா சக நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. அண்ணாமலையை பாராட்டி பேசுறாரு. இதை எப்படி நம்ம பாக்குறது? சரி, அண்ணாமலை லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் பேசின முதல் பேச்சை இப்ப பார்ப்போம். அதுல என்ன முதிர்ச்சி இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க. ஒரு ஸ்டெர்லைட் மூடுனால காப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நாடு இன்னைக்கு காப்பர் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி எத்தனை தமிழகத்தினுடைய ஊடகத்தில் அது வந்திருக்கு. ஒரு நாடு ஸ்டெர்லைட் கம்பெனியை விடுங்க, யார் நடத்துறாங்க விடுங்க, we are not bothered. யாரோ XYZ அதை நடத்திட்டுங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டெர்லைட் நிறுவனத்தை மூடியதுனால இந்தியா வந்து ஒரு பெரிய மேலை நாடின் மீது காப்பரை வாங்க வேண்டிய நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை சர்வதேச அரசியல்ல ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு காமன் மேன், சோ கால்டு மிடில் கிளாஸ் நம்ம சொல்றவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை வச்செல்லாம் நீ அரசியலே பண்ண முடியாது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டா எதிர்ப்பு, இது போட்டா எதிர்ப்பு, அது போட்டா எதிர்ப்பு, இப்படிதான் போகுதோ தவிர அது ஆக்கப்பூர்வமான முறையில் மக்கள் முன்னாடி வச்சு இதுல 10 சரி இருக்கு, 5 தப்பு இருக்கு, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கிற அரசியல் நம்மகிட்ட இல்லைங்க. டங்ஸ்டன் மதுரையில் எடுத்தா கண்டிப்பாக 10 பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னு அது சொல்லவே இல்லைங்க. கண்டிப்பா இருக்கு. மக்கள் வெளியே போகணும், அந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள நீங்க டங்ஸ்டன் எடுக்கணும், அது முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும். கண்டிப்பா அதுல நல்லதும் இருக்கு. ஏன்னா நம்ம யாரு மேலே டிபெண்ட் ஆகாம இருக்கும். அதுல வேலை வாய்ப்பு இத்தனை பேத்துக்கு வருது, இதுல பிரச்சனையானாலும் இத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. சுகாதாரம், சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்த மாதிரி கையாளுறாங்க. மத்திய அரசு அதிகாரிகள் நீங்க வந்து சொல்லுங்க, கிராம சபையில் வந்து எங்கிட்ட சொல்லுங்க, என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இந்த வீடியோவை பார்த்தாச்சா? இந்த வீடியோ தான் அண்ணாமலை முதன்முறையா லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பேசின வீடியோ. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஸ்டெர்லைட் வந்து ரொம்ப முக்கியமானது, அந்த தொழிற்சாலை வந்து வேணும், பாத்தீங்கன்னா காப்பர் பற்றாக்குறை ஆயிப்போச்சு, ஸ்டெர்லைட்டை மூடினதெல்லாம் தவறு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அவர் பேசுறாரு. இதுல சீமானுடைய நிலைப்பாடு என்ன? சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, காப்பர் தொழிற்சாலை, அதாவது ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை கம்ப்ளீட்டா மூடணும் அப்படிங்கிற போராட்டம் வந்து எந்த அளவுக்கு நடந்தது, அந்த போராட்டத்துல சீமான் கட்சியை சார்ந்தவர்கள்லாம் எப்படி வந்து அங்க பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இதுல சீமானுடைய நிலைப்பாடுமே அந்த ஸ்டெர்லைட் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுதான் சீமானுடைய நிலைப்பாடு. அவருடைய நிலைப்பாடுக்கு நேரெதிராக முதன்முறையாக வந்த முதிர்ச்சி அடைந்த அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு? காப்பர் தொழிற்சாலை, அதாவது ஸ்டெர்லைட் தொழிற்சாலை வேணும்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் முதிர்ச்சியா? இந்த முதிர்ச்சிக்கு தான் சீமான் வந்து பாராட்டுறாரா? அப்ப ஒருவேளை சீமான் வந்து என்ன ஏத்துக்கிட்டாரா? ஸ்டெர்லைட் வேணும் அப்படின்னு சொல்றாரா? ஒண்ணு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த
சாலைகள் சம்பந்தமா பேசும்போது, அதாவது போராடுறாங்க, எதுக்கு போராடணும்னு தெரியல, சாலைகள்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வழி சாலையை குறிப்பிட்டு அண்ணாமலை பேசுறாரு. சீமானுடைய கருத்து என்ன அதுல அப்படின்னு பார்த்தா, 8 வழி சாலை கூடாது, சுற்றுச்சூழலுக்கு வந்து ஒரு கேடு விளைவிக்கும் அப்படி இப்படின்னு பேசி கேஸ் போட்டது கூட உங்க கட்சியை சேர்ந்த ஒரு சில பேர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் இருக்கு. இந்த விஷயத்துல உங்களோட நிலைப்பாடு என்ன? முதிர்ச்சி அடைந்த அண்ணாமலை, நீங்க சொன்ன உங்க அன்பு தம்பி வாழ்த்து நீங்க தெரிவிச்சீங்கல்ல, அந்த அண்ணாமலை நிலைப்பாடு என்ன? 8 வழி சாலை போடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் சுரங்கம் ரொம்ப அத்தியாவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கிறாரு. சீமானோட நிலைப்பாடு இதுல என்ன? டங்ஸ்டன் சுரங்கம் வேணாம் அப்படிங்கிறது தான் சீமானோட நிலைப்பாடு. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தவனாவது, ஒரு தொண்டனாவது, நீங்க வந்து தமிழ் தேசியம் பேசுறீங்க, உங்களுடைய கொள்கையும் பாஜகவுடைய கொள்கையும் வேற. அதாவது லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அவர் முதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சீமான் சொல்றாரு. முதிர்ச்சி அடைந்த முதல் பேச்சிலேயே ஸ்டெர்லைட் வேணும், 8 வழி சாலை வேணும், டங்ஸ்டன் சுரங்கம் வேணும் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, சீமானுக்கு முதிர்ச்சி இருக்கா, அண்ணாமலைக்கு முதிர்ச்சி இருக்கா? சீமான் சொல்படி அண்ணாமலைக்கு முதிர்ச்சி இருக்குன்னா ஸ்டெர்லைட்டு, 8 வழி சாலை, டங்ஸ்டன் சுரங்கம் இதையெல்லாம் சீமான் ஆதரிக்கிறாரா அப்படிங்கிறத இந்த வீடியோல கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. சீமானுடைய சமீப கால டுபாக்கூர்த்தனங்களை பத்தி நம்ம சேனல்ல வீடியோ போட்டுட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க.